வாழ்க்கையில் நான் கண்ட மெய்சிலிர்க்க வைத்த தாக்குதல், காயமடைந்த சிறை அதிகாரி வெளியிட்ட முக்கிய தகவல்கள். வரி செலுத்தாவிடின் சிறை செல்ல நேரிடும் என்ற பயத்திலேயே அதிகளவானோர் வரி செலுத்துகிறார்கள். விமல் ரத்நாயக்க தெரிவிப்பு. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல், அனைத்து சந்தேக நபர்களும் அடையாளம். அனூர் அரசுக்கு எதிராக நாமலின் புதிய வியூகம், சூடுபிடிக்கும் தென்னிலங்கை அரசியல். பேராபத்தில் இலங்கை, 40 நிமிடங்களுக்குள் சுனாமி அலை தாக்கும், அரசு எச்சரிக்கும் தரப்பு. நிலக்கரி கொள்முதல் விசாரணை, 3 அதிகாரிகள் இன்று ஆணைக்குழுவில் ஆஜர். கொழும்பில் விடுதலை புலிகளின் பேரில் கடத்தல் கப்பம், அனூர் அரசின் விசாரணையில் அம்பலமான உண்மை. அவசியமற்ற விளக்கமறியலே சிறை நெருக்கடிக்கு காரணம், திஸ்ஸ அத்தநாயக்க குற்றச்சாட்டு. ஒன்றிணைந்த தமிழ் பேசும் கட்சிகள் இன்று முக்கிய சந்திப்பு. கைதிகள் இவ்வாறு நடந்து கொள்வதை நான் என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை என காயமடைந்த சிறைச்சாலை அதிகாரியோர்வர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் கூறிய முக்கிய தகவல்கள், 5ஆம் திகதி நிலைமை அமைதியாக இருந்தது. ஆனால் அதற்கு அடுத்த நாள் காலையில், அதாவது 6ஆம் திகதி திங்கட்கிழமை நீதிமன்ற நடவடிக்கைகள் இருந்த ஒரு நாளாகும். அதேபோல் அன்று கைதிகளை பார்ப்பதற்கு வீடுகளில் இருந்து உறவினர்கள் வரும் நாளாகும். அதற்கு நாம் தயாராக இருந்தோம். அந்த நேரத்தில் கைதிகள் மருந்தகத்தை உடைத்து மனநல நோயாளிகளுக்கு வழங்கப்படும் அதிக வீரியம் கொண்ட மாத்திரைகளை உட்கொண்டிருந்தனர். இதுதான் அங்கு நடந்த மிக பயங்கரமான சம்பவமாகும். இது உணவு அருந்துவதற்கு முன்பே நடந்தது. எனக்கு நேரம் அவ்வளவாக நினைவில்லை. அன்று எப்படியும் கடமையில் ஈடுபட்டிருந்தது ஒரு சில அதிகாரிகள் மட்டும்தான். அந்த நேரத்தில் பல மடங்கு அதிகாரிகளுக்கு டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டிருந்தது. டெங்கு மற்றும் ஏனைய வைரஸ் காய்ச்சல் காரணமாக ஒரு நாளைக்கு 10 பேர் வரை பணிக்கு வரவில்லை. இதன் காரணமாக வெளிக்கடை சிறைச்சாலையிலிருந்தும் சில அதிகாரிகள் நீர்கொழும்புக்கு வரவழைக்கப்பட்டிருந்தனர். கைதிகளில் பெரும்பாலானோருக்கு டெங்கு தொற்று இருந்தது. டெங்கு அல்லாத உடம்பு வலி போன்ற அறிகுறிகளுடன் கூடிய வைரஸ் காய்ச்சல் நிலைமை போன்ற ஒன்று எல்லாருக்குமே இருந்தது. இதன் காரணமாகவே நாம் பெனடோல் கூட கொடுத்தோம். கடந்த நாட்களில் டெங்கு காரணமாக 3 கைதிகளுக்கு மேல் உயிரிழந்தும் இருந்தனர். நிலைமை ஓரளவு கட்டுப்பாட்டில் இருந்ததால் 3-4 அதிகாரிகள் காலையில் உணவு கொடுப்பதற்காக சென்றிருந்தனர். முதலில் சென்றவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட போது அவர்களை காப்பாற்றுவதற்காக மேலும் சில அதிகாரிகள் சென்றனர். அவர்கள் அனைவரும் பேட்டன் தடிகளுடனே சென்றனர். அங்கு அதிகாரிகளின் பேட்டன் தடிகளை பறித்து அந்த அதிகாரிகளுக்கு அடிக்கும் ஒரு நிலைமைதான் காணப்பட்டது. சிறை கூடங்களில் மூடியுள்ள 2 பாதுகாப்பு ஜன்னல்கள் உள்ளன. அதில் ஒரு பாதுகாப்பு ஜன்னல் பகுதியில் இருந்த அதிகாரிக்கு அடித்துத்தான் அந்த ஜன்னலில் இருந்த T-56 ரக துப்பாக்கியை பறித்திருக்கின்றார்கள். 3வது குழுவில் தான் நான் உள்ளே செல்கிறேன். நீர்கொழும்பு சிறைச்சாலையின் பிரதான ஜெயிலர் அவர்களுடன் தான் நான் செல்கிறேன். அந்த நேரத்தில் சக அதிகாரிகளை தாக்கி கைதிகள் அவர்களை பிணை கைதிகளாக வைத்திருந்தனர். சிறைச்சாலைக்குள் கைதிகள் இருந்த உடற்பயிற்சி பிரிவின் உபகரணங்களில் இருந்து இரும்பு தடிகளை உடைத்து அவற்றையும் எடுத்துக்கொண்டு அதிகாரிகளை தாக்கி இருந்தனர். உள்ளே சென்றவுடன் வழக்கத்திற்கு மாறான ஒரு நடத்தை முறையைத்தான் நாம் கண்டோம். கைதிகள் இப்படி நடந்து கொள்வதை நான் கனவிலும் பார்த்ததில்லை. அவர்கள் பேய்களை போல நடந்து கொண்டார்கள். என்னையும் என்னுடன் சென்ற மற்ற அதிகாரியையும் சுமார் 300 கைதிகள் வரை ஒரே நேரத்தில் சூழ்ந்து கொண்டனர். அவர்கள் முதலில் எங்கள் மீது கற்களால் எறிந்தார்கள். முதலில் சென்ற சிலரை காப்பாற்றவே 2வது குழு சென்றது. அந்த 2வது குழுவை காப்பாற்றத்தான் நாம் சென்றோம். சென்ற பிறகுதான் கண்டோம் இது இலகுவாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்ல என்று. அங்கு நின்றவர்கள் தாக்கிய பிறகு நான் கீழே விழுந்தேன். சார், நீங்கள் வராதீர்கள், போய்விடுங்கள். இவர்கள் பைத்தியக்காரர்களை போல் இருக்கிறார்கள். சிறைச்சாலை அதிகாரிகளுடன் மிகவும் நெருக்கமாக இருந்த ஒரு குழுவினர் கத்தினர். இவர்களை கட்டுப்படுத்த முடியாது, நீங்கள் சீக்கிரம் இங்கிருந்து போய்விடுங்கள் என்ற விடயத்தை தான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் எங்களை சூழ்ந்து கொண்டு தாக்கினார்கள். செருக்கு அடிக்க வேண்டாம், செருக்கு அடிக்க வேண்டாம் என்று கூறி பழைய கைதிகள் 4 பேர் என்னை சூழ்ந்து கொண்டனர். எங்களை பாதுகாக்க வந்த கைதிகளையும் ஆக்ரோஷமாக நடந்து கொண்ட கைதிகள் தாக்கினார்கள். அதற்கிடையில் ஒரு பேட்டன் தடி எனது தலையில் விழுந்தது. அதே நேரம் யாரோ ஒருவர் எனது கழுத்தில் காலையோ அல்லது பேட்டன் தடியையோ வைத்து அமைக்கினர். அப்படி என்னை தரையோடு இழுத்துச் சென்று எங்கோ வீசினார்கள். எனக்கு அவ்வளவுதான் நினைவிருக்கிறது. அடுத்ததாக எனது தலை சுவரில் மோதுவது எனக்கு நினைவிருக்கிறது. அதன் பிறகு யாரோ எனது மூக்கின் அருகில் விரலை வைத்து நான் மூச்சு விடுகிறேனா என்று பார்ப்பது போல எனக்கு உணர்ந்தது. அங்கிருந்து உயிருடன் வெளியே செல்ல முடியும் என்று எனக்கு அந்த நேரத்தில் தோன்றவில்லை. பழைய கைதிகள் ஓடுங்கள் ஓடுங்கள் என்று கத்தினார்கள். அவர்கள்தான் இரும்பு நுழைவாயிலை திறந்து வெளியே போக உதவினார்கள். எமது கைகளில் இருந்த தொலைபேசிகளை கைதிகள் பறித்துக் கொண்டனர். எனது கழுத்தில் இருந்த சங்கிலி கூட மெஞ்சவில்லை. இந்த அதிகாரி இன்னமும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அங்கு உண்மையில் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை நிலவியது என்ற கதையைத்தான் அவர் கூறுகிறார்.
வரி செலுத்தாதோர் சிறை செல்ல வேண்டி வரும் என்ற பயத்தினால் வரிகளை செலுத்துவதனால் நாட்டின் அபிவிருத்தி எம்மால் முன்னெடுத்துச் செல்லக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளது என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கமாக எங்களுடைய நோக்கம் பொதுமக்களின் பணத்தை வீணடிக்காமல் அவர்களுக்கு பயன் தரும் திட்டங்களுக்கு அதனை சரியாக செலவிட வேண்டும் என்பதாகும். அவ்வாறு நிதி ஒதுக்கப்பட்டாலும் மக்களுக்கு தேவையான வேலைகளை உரிய நேரத்தில் அதே வேகத்துடனும் செய்து முடிப்பதில் சில இடங்களில் எங்களால் இயலாமல் போகிறது. அதற்கு சில தடைகளும் காணப்படுகின்றன. அது தொடர்பில் ஆராய்ந்து வருகின்றோம். கடந்த காலங்களிலே வரி செலுத்தாதோர் இம்முறை பாரியளவில் தங்களது வரியினை செலுத்திக் கொள்கின்றனர். ஏனென்றால் வரி செலுத்தாதவர்கள் சிறைச்சாலை செல்ல வேண்டி ஏற்படும் என்ற பயத்தினால் வரியினை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். வரி செலுத்தாதோர் சிறை செல்ல வேண்டும் என்ற பயத்தினால் அவர்கள் வரியினை செலுத்துவதன் ஊடாக அபிவிருத்தியை செய்ய முடிகிறது. அது மட்டுமில்லாமல் பெரிய அளவில் ஊழல்கள் மற்றும் நிதி மோசடிகள் செய்தவர்களை நீதியின் முன் நிறுத்தி அவர்களுக்குரிய தண்டனைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு, போலீஸ், நீதிமன்றம் ஆகியவை ஊழல் செய்தவர்களை எந்த தராதரமும் பார்க்காமல் தண்டனைக்குட்படுத்தும் முயற்சியில் முன்னின்று செயல்படுவதால் பல ஊழல்கள் இன்று குறைந்துள்ளன என்று தெரிவித்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற மோதல் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் மீதான தாக்குதல் சம்பவங்களுடன் தொடர்புடைய அனைத்து சந்தேக நபர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களம் இது தொடர்பான விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளதுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரிடமிருந்தும் சாட்சியங்களை பதிவு செய்து வருகின்றது. போதைப் பொருள் கடத்தல் விவகாரம் தொடர்பில் கைதிகளின் இரு குழுக்களிடையே ஏற்பட்ட இந்த மோதலில் சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்தனர். துரதிருஷ்டவசமாக இச்சம்பவத்தில் 29 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் தலைகளில் கொடூரமாக தாக்கப்பட்டமை விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மோதலுக்கு பின்னர் சிறைச்சாலையில் நிலவும் நெரிசலை குறைக்கும் நோக்கில் கைதிகள் ஏனைய சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டு வருகின்றனர். இதுவரை அங்கிருந்து பெரும்பாலானோர் மாற்றப்பட்டுள்ள நிலையில் எஞ்சியிருக்கும் 600 கைதிகளும் விரைவில் இடமாற்றம் செய்யப்பட உள்ளனர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்த கைதிகளின் சடலங்கள் அனைத்தும் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. மேலும் உயிரிழந்த 8 சிறைச்சாலை அதிகாரிகளின் குடும்பங்களுக்கு ஆரம்ப கட்ட நட்டஈடாக தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. மேலதிகமாக தலா 20 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான நட்டஈடு வழங்குவது குறித்து திணைக்களம் கவனம் செலுத்தி வருகின்றது என்று சிறைச்சாலைகள் ஆணையாளர் AC கஜநாயக்க குறிப்பிட்டார். இந்த மோதல் சம்பவம் மற்றும் சிறைச்சாலைகளில் நிலவும் கடும் நெரிசல் காரணமாக ஏற்படும் மனித உரிமை மீறல்கள் குறித்து முன்னாள் மனித உரிமைகள் ஆணையாளர் பேராசிரியர் பிரதீபா மகாநாமகேவா தனது ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளார். சட்டவிரோதமாக துப்பாக்கியை வைத்திருந்த குற்றச்சாட்டில் அம்பலாங்குட பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் அமித் சத்துரங்க சமரநாயக்கு காலி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று பத்தேகம தித்தேலியாவில் உள்ள சந்தேக நபரின் வீட்டில் தங்கியிருந்த வேளையிலேயே அவர் கைது செய்யப்பட்டார் என்று போலீசார் தெரிவித்தனர். நீண்ட காலமாக பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட இந்த சோதனையின் போது சந்தேக நபரிடம் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருந்த ரிப்பீட்டர் ரக துப்பாக்கி ஒன்றையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக தொடர்பான மேலதிக விசாரணைகளை காலி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். புதிய அரசியல் நடவடிக்கை ஒன்றை ஆரம்பிப்பதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளுடன் இணைந்து புதிய பயணத்தை மேற்கொள்ளும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதிய அலை என்ற பெயரில் இந்த நடவடிக்கை நாடு முழுவதும் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் டிவி சாணக்க மத்துக்கொடு, அனுராத ஜெயரத்ன மற்றும் ரோஹித் அபயகுணவர்த்தன உள்ளிட்ட நாமல் ராஜபக்சவின் நெருங்கிய நண்பர்கள் இதில் முன்னிலை வகிப்பதாக தெரிய வந்துள்ளது. எதிர்க்கட்சி ஏனைய குழுக்களை ஒன்றிணைத்து பரந்ததொரு முன்னணியை உருவாக்குவதே இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாகும். அதற்கமைய பிரதேச மட்டத்தில் உள்ள துடிப்பான இளம் தலைவர்களை முன்னிலைக்கு கொண்டு வருவதுமே இதன் நோக்கமாகும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். கூட்டு எதிர்க்கட்சியின் கூட்டங்களில் முன்னிலை வகித்த பேராசிரியர் GL பீரிஸ், அனுராத ஜெயரத்ன உள்ளிட்ட சிலர் அதன் செயற்பாடுகளிலிருந்து விலக உள்ளனர். அதிலிருந்து விலகி இந்த புதிய குழுவுடன் இணைய உள்ளதாகவும் திலும் அமனுகம் உள்ளிட்ட சிலரும் எதிர்காலத்தில் இக்குழுவுடன் இணைய உள்ளதாகவும் ஏற்பாட்டாளர்கள் மேலும் குறிப்பிடுகின்றனர். வரும் 40 நிமிடங்களுக்குள் சுனாமி அலைகள் இலங்கையின் கரையோரங்களை தாக்கும் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சம்பத் கொட்டுவேகோடு எச்சரித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அந்தமான் தீவு பகுதியில் ஏதேனும் நிலநடுக்கம் ஏற்பட்டு சுனாமி உருவானால் வரும் 40 நிமிடங்களுக்குள் சுனாமி அலைகள் இலங்கையின் கரையோரங்களை வந்தடையும். இவ்வளவு குறுகிய கால பகுதிக்குள் கரையோர பகுதிகளில் வாழும் 3.8 மில்லியன் மக்களை பாதுகாப்பு
பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றுவது தற்போதைய சூழ்நிலையில் மிகவும் கடினமான காரியம். அத்துடன் தற்போது நாட்டில் உள்ள சுனாமி எச்சரிக்கை கோபுரங்கள் செயலிழந்துள்ளதாகவும் அவற்றை சரி செய்வதற்கான முன்மொழிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் இயலாமைகள் குறித்து அவர் மேலும் விளக்குகையில், அண்மையில் ஏற்பட்ட டிட்வா சூறாவளி போன்ற அனர்த்தங்களின் போது அதனை எதிர்கொள்வதற்கு தேவையான பணியாளர் திறன் தமது நிறுவனத்திடம் இல்லை. 24 மணி நேரமும் இயங்கும் அவசரகால நடவடிக்கைகள் பிரிவின் அதிகாரிகளுக்கு இரவு நேர பணிக்கான அடிப்படை தங்குமிட வசதிகள் கூட இல்லை. மாவட்ட ரீதியான அனர்த்த முகாமைத்துவ ஒருங்கிணைப்பு பிரிவுகள் மாலை 4:30 மணிக்கு மூடப்படுகின்றன. இதனால் இரவு நேரங்களில் அனர்த்தங்கள் ஏற்படும் போது தொலைதூரத்தில் உள்ள அதிகாரிகளை தொடர்பு கொண்டு சம்பவ இடத்திற்கு அழைத்துச் செல்வதற்கு அதிக நேரம் வீணாகிறது. பணியாளர் பற்றாக்குறை போக்கும் நோக்கில் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தையும் தேசிய அனர்த்த நிவாரண சபைகள் மத்திய நிலையத்தையும் இணைக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். எனினும் அந்த செயல்முறைக்கு நீண்டகாலம் எடுக்கும் என்பதால் இடைப்பட்ட காலத்தில் ஏதேனும் அனர்த்தம் ஏற்பட்டால் நாடு கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும். உலக நாடுகள் அனைத்தும் நவீன தொழில்நுட்பத்தையும் வளங்களையும் பயன்படுத்தி தங்களது அனர்த்த முகாமைத்துவ கட்டமைப்பை வலுப்படுத்தி வரும் வேளையில் இலங்கையில் இந்த செயல்முறை மிகவும் மெதுவாக முன்னேறி வருவதாக ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சம்பத் கொட்டுவேகொட கவலை வெளியிட்டுள்ளார். நிலக்கரி கொள்முதல் தொடர்பான கொடுக்கல் வாங்கல்கள் குறித்து விசாரணை நடத்தும் விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் லக்பிச்சே நிலக்கரி மின் நிலையத்தின் பிரதி முகாமையாளர் துஷான் அபேகொண்டு உள்ளிட்ட 3 அதிகாரிகள் இன்று சாட்சியமளிக்க அழைக்கப்பட்டுள்ளனர். நிலக்கரி கொள்முதல் தொடர்பான பொது விசாரணைகளின் போது 3வது நாள் நடவடிக்கைகள் இன்று நடைபெறவுள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஏற்கனவே சமர்ப்பித்துள்ள உறுதிமொழிகளின் அடிப்படையில் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லக்பிச்சே மின் நிலையத்தின் பிரதி பொது முகாமையாளர் துஷான் அபேகொண்டு கடந்த புதன்கிழமையும் ஆணைக்குழு முன்னிலையில் ஆஜராகியிருந்தார். இதற்கு முன்னர் எரிசக்தி அமைச்சின் செயலாளர் GMRD அப்போட்சு, மேலதிக செயலாளர் ஷியாமா ஹர்ஷனி உள்ளிட்ட பல அதிகாரிகளிடமிருந்தும் ஆணைக்குழு சாட்சியங்களை பதிவு செய்திருந்தது. இந்த விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என ஆணைக்குழுவின் செயலாளர் TV பண்டாரசேன தெரிவித்துள்ளார். கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் பலர் கடத்தப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் முன்னாள் அரசாங்கத்தின் பாதுகாப்பு தரப்பினர் உள்ளதாக தகவல்கள் அம்பலமாகியுள்ளன. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் ரவீந்திரநாத் சிவசுப்பிரமணியம் காணாமல் போன சம்பவம் தொடர்பான குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் பலர் காணாமல் போனமை தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. விடுதலை புலிகள் அமைப்பின் பெயர் பயன்படுத்திய அரசாங்கத்தின் பாதுகாப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்ட வாகனங்களை இந்த கடத்தல் மற்றும் காணாமல் போடுதல் சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. அரசினால் கைப்பற்றப்படும் வாகனங்களை அரசுடைமையாக்குவதற்கான முறையான நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும். எனினும் அவ்வாறு செய்யப்படாத சந்தர்ப்பங்கள் குறித்து ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியிருந்தன. தற்போதைய விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ள தகவல்களுக்கு அமைய இந்த காணாமல் போன விடயங்கள் கப்பம் பெறல் மற்றும் காணி அபகரிப்புகளை நோக்கமாக கொண்டே இடம்பெற்றுள்ளன. கொழும்பு மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் அதிக வணிக பெறுமதியை கொண்ட காணிகள் மற்றும் வீடுகள் பாரியளவில் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதற்காகவே அவற்றின் உரிமையாளர்கள் அல்லது வாரிசுதாரர்கள் கடத்திச் செல்லப்பட்டுள்ளனர். இந்த காணாமல் போனமை தொடர்பாக போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் அவ்வாறு முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தால் அவற்றுக்கு என்ன நடந்தது என்பது குறித்தும் தகவல்களை திரட்டும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சிறைச்சாலைகளில் தற்போது ஏற்பட்டுள்ள கடுமையான நெருக்கடி நிலைமைக்கு ஒவ்வொரு சந்தேக நபர்களையும் விளக்கமறியலில் வைக்குமாறு போலீசாரும் சட்டமா அதிபர் பிரிவும் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுக்கும் நடைமுறையே பிரதான காரணமாக அமைகின்றது என்று முன்னாள் அமைச்சரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளருமான திஸ் அர்த்தநாயக்க தெரிவித்துள்ளார். குற்றத்தின் தன்மை ஆராயாமல் சந்தேக நபர் ஒருவருக்கு வழங்கப்படும் முதல் தண்டனையாக விளக்கமறியலில் அடைப்பதே தற்போதைய நடைமுறையாக கொண்டுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிறைப்படுத்தாமல் வெளியில் வைத்தே விசாரிக்கக்கூடிய வழக்குகளுக்கும் இந்த நடைமுறை பின்பற்றப்படுவது கவலைக்குரிய விடயம் என்று ஊடகங்களிடம் அவர் குறிப்பிட்டுள்ளார். கைதிகள் கொள்ளளவுக்கு அதிகமாக சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டுள்ளமையால் அவர்களை பராமரிப்பதற்கான அரச செலவுகள் பெருமளவில் அதிகரித்துள்ளன. தற்போது சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களில் பெரும்பான்மையானவர்கள் ஹெரோயின் உள்ளிட்ட போதைப் பொருள் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்கள். இந்த நெருக்கடிக்கு தீர்வாக அவசியமற்ற முறையில் சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்கும் நடைமுறையை தவிர்த்து அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை நேரடியாக நீதிமன்றத்தின் ஊடாக விசாரணை செய்வதை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பல முன்மொழிவுகள் தற்போது நீதியமைச்சில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
தமிழ் பேசும் 6 தமிழ் கட்சிகள் தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகங்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை காணக்கூடிய பொதுவான உபாயங்களை ஒன்றிணைத்து ஒரு கூட்டு ஒப்பந்தத்தை இன்று அறிவிக்க உள்ளன. இலங்கையின் வடக்கு கிழக்கு மலையக பகுதிகள் மற்றும் கொழும்பு உள்ளிட்ட நகர்ப்புறங்களில் வாழும் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களின் பெரும்பான்மையான வாக்கு வங்கியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகள் இன்று சந்தித்து முக்கிய தீர்மானங்களை எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள விருந்தகம் ஒன்றில் இன்று பிற்பகல் இந்த முக்கிய நிகழ்வு நடைபெற உள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரபூப் ஹக்கீம் தெரிவித்தார். அரசாங்கத்தின் குறைகளையும் நிறைகளையும் மக்கள் மத்தியில் வெளிப்படையாகவும் கூட்டாகவும் முன்வைப்பதற்கான பொதுவான மேடையொன்றை உருவாக்குவதே இந்த சந்திப்பின் நோக்கம் என அவர் தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கம் நாட்டின் பல முக்கிய விவகாரங்களில் அலட்சிய போக்குடன் செயற்படுவதாக சுட்டிக்காட்டிய ரபூப் ஹக்கீம் மக்கள் நலன் சார்ந்த விடயங்களில் அரசாங்கத்திற்கு முறையான அழுத்தங்களை வழங்க இந்த கூட்டு அரசியல் முயற்சி மிகவும் அவசியமானது என்றார். தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை காணக்கூடிய பொதுவான உபாயங்களை ஒன்றிணைத்து கண்டறிவதே இந்த சந்திப்பின் அடிப்படை என வலியுறுத்தினார். தமிழ் பேசும் மக்களின் இந்த ஒற்றுமை முயற்சி காலத்தின் கட்டாய தேவை என்று சுட்டிக்காட்டிய ரபூப் ஹக்கீம் இத்தகைய அரசியல் முனைப்பானது சமூகங்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெறும் என்று நம்பிக்கை வெளியிட்டார். முன்னதாக பல கட்டங்களாக தமிழ் பேசும் மக்களிடையே பேச்சுவார்த்தை இடம்பெற்று வந்த நிலையில் இன்று முக்கிய தீர்மானம் ஒன்றை எடுக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார்.